நம்மை படைத்து காத்து பராமரித்து இந்த நாள் மட்டும் தாங்கி வரும் நாம் இறைவனுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள் வாழ்வில் ஆன்மீக வாழ்வில் அருள் வாழ்வில் ஆன்மீக வாழ்வில் அருள் சகோதரியாய் தமிழில் பால் கற்றுக்கொண்டு சிறந்த தமிழச்சியாய் சமூக உணர்வு கொண்டு ஆசிரியராய் தலைமை ஆசிரியராய் அருள்வாங்கி ஆட்சி வரும் அருள் சகோதரி தலைமை சகோதரிக்கு என்னுடைய காலை வணக்கம். ஆசிரியை பள்ளியா அறப்பள்ளியை அன்றாடம் சிறமேற்கொண்டு உழைத்து பாடுபட்டு வரும் அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் ஆசிரியர் சகோதரிகளுக்கும் அருமை குழந்தை செல்வங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். கிறிஸ்தவர்களுடைய புனித நூல் என்று சொல்லப்படும் பைபிள், அதாவது தமிழ்ல திருவிவிலியம் என்று சொல்லுவார்கள். அதில் முதல் அதிகாரத்துல கடவுளுடைய படைப்பு பற்றி சொல்லியிருக்கும். 6 நாட்கள் இந்த விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் அதில் உள்ள தாவரங்கள் மற்றும் கடல்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மற்றும் ஒளி தரக்கூடிய அனைத்தையும் படைத்து அப்படைப்பினுடைய சிகரமாய் இறைவன் என்ன செய்கின்றார் என்றால் மண்ணை எடுத்து அதை பிசைந்து அதற்கு தன்னுடைய உயிர் மூச்சை ஊதுகின்றார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதால் அவன் உயிர் பெற்றவனாகி மனிதன் ஆகின்றான். மற்ற எல்லா உயிரினங்களை விட மனிதனுக்கு ஒரு சில சிறப்பு சலுகைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். என்னவென்றால் மனிதன் மட்டுமே சிரிக்க தெரிந்தவன், மனிதன் மட்டுமே பேச தெரிந்தவன், தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய இயக்கங்களை பிறருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பேசும் திறனை பெற்றவன். மனிதன் மட்டுமே அன்பு செய்ய கற்றுக்கொண்டவன். ஏனென்றால் கடவுள் என்றால் அன்பு, அன்பு என்றால் கடவுள். அவருடைய ஆவியை பெற்றுக் கொண்டதால் மனிதன் அன்புமயமானான். அதைத்தான் நாம் என்னவென்று சொல்கிறோம்? மனித நேயம். நேயம் என்பது அன்பு. மனித நேயம் என்பது என்ன? இறைவிய மனசு. ஒருத்தர் கீழே விழுந்துட்டா என்னன்னு இல்லாம ஓடி போய் அவங்கள தூக்கிறது. இரக்க சுபாவம். அவங்களுக்கு தண்ணி கொடுக்கப்படுகிறது. இப்ப குழந்தைங்க அழகாக செஞ்சு காட்டினாங்க. தாகமற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறது. அன்பு செய்தல். இந்த அன்பு செய்தல்ங்கிறது மனுஷருக்கு மனுஷன் மட்டும் செய்வதில்லை, பிற உயிர்களுக்கும் அன்பு செய்தல். இதை குறித்து இந்த மனித நேயத்தை கொடுத்து ஒரு சில ஆட்களை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். 1893 அமெரிக்காவில் சிகாகோ என்ற நகரத்துல உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு மாநாடு நடக்குது. அதில் பேசிய அத்தனை பேரும் என்ன சொன்னாங்கன்னா, அன்பாட்ட அப்படின்னு சொல்லாம மதிப்பு மிக்க மரியாதைக்குரிய என்று பேசி அமர்ந்தார்கள். ஆனால் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு இளம் துறவி, அவர் பேரு விவேகானந்தர், அவர் என்ன சொல்லி அழைத்தார் என்றால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு மனித நேயத்தோட கூடிய அந்த வார்த்தை இன்றளவும் அவர் மறக்க முடியாத அளவுக்கு செய்திருக்கிறது. இன்னொரு நபரை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸ்காட்ஜே அப்படிங்கிற ஒரு ஊர், நம்ம பசுமை பள்ளியில் அறியப்பட்டனர். அங்கே பிறந்த ஆக்னஸ் என்ற ஒரு பெண்மணி. ஆக்னஸ் என்றால் நமக்கு தெரியாது, ஆனால் அன்னை தெரசா என்றால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அன்னை என்ற சொல் எப்படி அவருக்கு வந்தது? கல்கத்தாவில் இருந்த ஏழைகள், ஆதரவற்றோர், நோயாளிகள் என்ற பலரையும் தற்பால் இழுத்து மதம் என்று பாராமல், இனம் என்று பாராமல், ஜாதி என்று பாராமல், மொழி என்று பாராமல் கண்ணீர் பக்கவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அவருடைய மனிதநேயம் என்ற செயல்கள் அவரை அன்னை என்ற ஒரு நடைமுறையை கொடுத்தது. நமது நாட்டில்
குஜராத்தில் பிறந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ரவீந்திரநாத் தாகூர் அவரை மகாத்மா என்று அழைத்தார். ஏனென்றால் 400 ஆண்டுகள் நாம் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். போர் முன்னால் பல உயிர்கள் மடியும் என்று அறிந்த இந்த காந்தி என்ன செய்தார்? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்தார். அந்த யுத்தம் அடிம்சை வழியில் நடந்தது. நாட்டிற்கு விடுதலை கிடைத்தது. அவருடைய மனித நேயத்தை கொண்டு அவருக்கு மகாத்மா என்று பெயர் கொடுத்தார்கள். இன்னும் ஒரு 2 பேரை மட்டும் சொல்லி நான் அமைக்கின்றேன். சொல்லிக்கொண்டே போகலாம். பாரி கடையல் வள்ளல்கள் 7 பேர் சொல்லுவாங்க. அதில் இந்த பாரி அப்படிங்கிற ஒரு அரசன் தன்னுடைய நாட்டை சுற்றி பார்த்துட்டு வர்றார் தேர்ல. அப்ப காட்டுல வீட்டுல அந்த அக்கா மல்லிகை செடிக்குன்னா நம்ம கொடிக்கெல்லாம் பந்தல் போடுவோம். காட்டுல வந்த ஒரு முல்லை கொடிக்கு பந்தல் போடுறதுக்கு ஆள் இல்லை. அதை பார்த்து இந்த பாரி மன்னன் என்ன பண்ணா, தான் ஏறி வந்த தன்னுடைய தேவையை அதுக்கு ஒரு படரும் ஒரு தளமாக அமைத்து கொடுத்தான். அதனால் கடையல் வள்ளல்களில் முதன்மையான ஆளாக அவன் சேர்க்கப்பட்டான். இன்னொருவரை சொல்லுவேன். பேகன் என்ற ஒரு அரசன் தன்னுடைய நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான். மழை கொட்டுகிறது. மன்னன் நனைகின்றான். அவங்களோட கூட ஒரு மயிலும் நனைகின்றது. மன்னன் பார்த்தான். மயிலுக்கு குளிருமோ, தன்னுடைய போட்டியை எடுத்து அந்த மயிலுக்கு போட்டி விட்டான். ஆக மனித நேயம் என்பது மனிதருக்கு மனிதர் மட்டும் செய்வதல்ல, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, தாவரங்களுக்கு நாம் காட்டக்கூடிய ஒரு சின்ன சின்ன மனித நேயமிக்க செயல்கள், அன்பு செயல்கள். இதைதான் மனித நேயம். இந்த மனித நேயம் எப்படின்னு சொன்னாக்க யாருமே தெரியாது. அவங்க அழுவும் போது நம்முடைய கண்ணில் இருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, அதுதான் மனித நேயம். அதுதான் மனித நேயம். இந்த மனித நேய விழாவை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி உலக அளவில் எல்லாரும் கொண்டாடணும். அது மட்டும் இல்லை, கணியன் கொன்றார் என்ற ஒரு புலவர் யாரும் ஊரே யாவரும் கேடு, எல்லா மக்களும் சமம், மொழி இல்லை, இனம் இல்லை, ஜாதி இல்லை, இது எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் ஒரு தாய் மக்கள். அதனால குழந்தைங்களே, நீங்க பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த குழந்தைங்க செஞ்சு காட்டின மாதிரி தண்ணி தானா கொஞ்சம் முட்டை கொடுங்க. சாப்பாடு இல்லாம ஒரு குழந்தை வந்துருக்குன்னு சொன்னா உங்க சாப்பாட்டுல இருந்து ஒரு வயசுவா கொடுங்க. எழுதுறதுக்கு பென்சில் இல்லையா, பேனா இல்லையா, உங்களுக்கு தான் கொடுங்க. பெரிய பெரிய செயல்கள்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுதான் மனித நேய செயல், அன்பு செயல்கள். நேயம் என்பது அன்பு. அந்த செயல்களை கடவுள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க, அதை நம்ம பயன்படுத்தணும். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அன்பு இல்லார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரிய பிறகு. அன்பு இல்லாதவங்க எல்லாத்தையும் தனக்கு முந்தினதான் தான தர்மம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அன்புடையவர்கள் எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப இயேசுவை பார்த்தீங்க, கடவுளுடைய மகன் உலகத்துக்கு மனுஷனா வந்தார். இந்த மனித நேயத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தன்னுடைய செயல்ல உடல், பொருள், ஆவி, உயிர் அனைத்தையும் கொடுத்தார் மக்களுக்கு. அதனால சின்ன பிள்ளைங்கள நீங்க எல்லாரும் மனித நேயத்தோட, நேயம்னா அன்பு, சின்ன சின்ன அன்பு செயல்களை செய்ய சின்ன பிள்ளைங்களை நீங்க கற்றுக்கணும். வாய்ப்பு கொடுத்த நல்ல உலகர் அனைவருக்கும் நன்றி கூறி அமைதிங்க. வணக்கம்.